தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு முறை இந்திய அளவிலான சோம்பேறிகள் என்கின்ற ஒரு போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியிலே நடுவர் குழுவானது 3 மகா சோம்பேறிகளை தேர்ந்தெடுத்தனர். முதலாவதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரையும், இரண்டாவதாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரையும், மூன்றாவதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரையும் இந்த நடுவர் குழு மகா சோம்பேறிகள் என்கின்ற பட்டத்தை தருவதற்காக தேர்ந்தெடுத்தது. அப்படி இருக்கையில் பரிசளிப்பு விழாவின் பொழுது முதல் பரிசு பெற்றவர்கள் அனைவருடைய பெயரை அழைத்த பொழுது 2 பேர் மட்டும் சென்றிருந்தார்கள். ராஜஸ்தானை சேர்ந்தவரும் பீகாரை சேர்ந்தவரும். 3வது பரிசு அறிவிக்கப்பட்ட பொழுது தமிழ் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் அங்கே காணவில்லை. எல்லோரும் தேடினார்கள். அப்பொழுது தனது இருக்கையில் அமர்ந்திருந்த அவர் அங்கே இருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரை, எனக்கு பதிலாக நீர் அந்த பரிசை பெற்று கொண்டு வந்து என்னிடம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறுகின்றார். அப்பொழுது இந்த நடுவர் குழு மீண்டும் தீர்மானிக்கின்றார்கள், இந்த பரிசை கூட பெற வர முடியாத அளவிற்கு சோம்பேறியாக இருக்கின்ற இவருக்கு நாம் முதல் பரிசை வழங்க வேண்டும் என்று மறு பரிசீலனை செய்து அந்த போட்டியினுடைய முதல் பரிசை தமிழ் மாநிலத்தைச் சேர்ந்த அவருக்கு அவர்கள் கொடுக்கின்றார்கள். கிறிஸ்து இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இந்த கதை ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையிலே வருகின்ற ஒரு கருத்து என்னவென்றால் சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் என்கின்ற இந்த மைய கருத்தை ஒரு மையப்படுத்திய நற்செய்தியை தான் இன்றைய 33ஆம் பொது காலத்தின் ஞாயிறு நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு இன்று நம் அனைவருக்கும் கொடுக்கின்ற கருத்து, நாம் தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருப்பதற்கு சோம்பேறித்தனத்தை நாம் விட்டுவிட வேண்டும். சோம்பேறித்தனம் இருந்தால் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய வாழ்வில் வெற்றி படிக்கலாக மாற்றுவதற்கு சோம்பேறித்தனம் முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாளந்து உவமை மூலமாக இன்று நாம் அனைவருக்கும் வழங்குகின்றார். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, ஒரு தாளந்து என்பது இஸ்ரேல் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது 15 வருட சம்பளத்தை, ஒரு சராசரி மனிதனுடைய 15 வருட கால சம்பளத்தை குறித்து காட்டுவதாகும். தாளந்து என்பது நாணயம் அல்ல, மாறாக ஒரு தாளந்து என்பது அல்லது தாளந்து என்பது எடைக்கு சமம். இந்த எடைக்கு சமமான ஒரு தாளந்தை அந்த பண்டைய காலத்திலே இஸ்ரேல் முறையின் மூலமாக, அவருடைய கலாச்சாரத்தின் மூலமாக வெள்ளியாகவோ தங்க காசாகவோ அல்லது செப்பு காசாகவோ அதை அவர்கள் மக்களிடம் வழங்கினார்கள். இந்த பின்னணியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தாளந்து உவமையை கூறுகின்றார். அப்படி இருக்க ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவனுக்கு சுமார் 15 வருட கால சம்பளம் முன்கூட்டியே அவனுடைய தலைவன் கொடுக்கின்றான். அப்படி இருக்க அந்த 15 வருட கால சம்பளத்தை அவன் அப்படியே வைத்து விடுகின்றான். அவனுடைய எண்ணத்தை எல்லாம், எனக்கு 15 வருடத்திற்கு தேவையான சம்பளம் கிடைத்து விட்டது, பொருள் கிடைத்து விட்டது, பணம் கிடைத்து விட்டது, பொருளாதாரம் கிடைத்து விட்டது, நான் இதற்கு உழைக்க வேண்டும், நான் இதற்கு சிந்திக்க வேண்டும், என்னுடைய எண்ணங்களை எல்லாம் இந்த தாளந்தோடு சேர்த்து நான் மண்ணில் புதைத்து விடுகின்றேன் என்று அதை புதைத்து வைக்கின்றான். அவருடைய தலைவர் மீண்டும் அவருடைய தாளந்தை பற்றி கேட்கையில் முதல் 2 பேர், அதாவது 5 விதமாக பெற்றுக்கொண்டவர்கள் அதை இரட்டிப்பாக மாற்றி அதை தலைவருக்கு கொடுக்கின்றார்கள். ஆனால் 3ஆவதாக ஒரே ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் சோம்பேறித்தனத்தை மூலாதாரமாக வைத்துக் கொண்டு, எனக்கு 15 வருட கால வாழ்க்கை போதுமானதாக இருக்கின்றது, 15 வருட காலத்திற்கு நான் உழைக்க தேவையில்லை, சிந்திக்க தேவையில்லை, இது போதும் என்கின்ற மனப்பான்மையோடு அவன் அப்படியே இருந்து விடுகின்றான். கிறிஸ்து இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற கொடையை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு, நம்முடைய நேரம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து திறமைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடையே. அப்படி இருக்க சோம்பேறித்தனத்தை நாம் மூலாதாரமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது அந்த உவமையில் வருகின்றவன் போன்று 15 வருட காலத்திற்கு எனக்கு எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, நான் உழைக்க தேவையில்லை, எனக்கு எல்லாம் இருக்கின்றது என்று எண்ணி நாம் காலத்தை கழிக்கின்றோமா? சோம்பேறித்தனத்தை இன்றே முறியடிக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்பொழுது எண்ணங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றதோ, திட்டங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றதோ, அப்பொழுது சோம்பேறித்தனத்திற்கு ஒரு துளி அளவு கூட இடமில்லை என்பதை நாம் உணர வேண்டும். எனவே கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடவுளின் கொடைகளான அருளான வாழ்வு, நேரம், நம்முடைய ஆற்றல், திறமை, அன்பு செய்கின்ற குணம், இவை எல்லாவற்றையும் நாம் சரியான முறையில் முதலீடு செய்கின்றோமா? குறிப்பாக நாம் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய திருச்சபையில், நம்முடைய அன்றாட வாழ்வில்
எவ்வாறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடவுளுடைய இந்த கொடைகளை பிறருக்காக, பிறருடைய மேம்பாட்டிற்காக, வளர்ச்சிக்காக நாம் செயல்படுத்துகின்றோம். குறிப்பாக நம்முடைய குடும்பத்திலே பெற்றோராக, பிள்ளைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அன்பு என்கின்ற அந்த தாளந்தை நாம் இரட்டிப்பாக்கி பிறருக்கு கொடுக்கின்றோமா, அல்லது அதை அப்படியே வைத்து புதைத்து விடுகின்றோமா? பல வேளைகளில் திருச்சபைகளிலும் பங்குகளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திறமையையும் நேரத்தையும் நாம் நல்ல முறையில் முதலீடு செய்து இறைவனுக்கு உகந்த முறையில் ஊழியம் செய்ய, பணி செய்ய நாம் முன் வருகின்றோமா, அல்லது இது போதும் என்கின்ற மனப்பான்மையோடு நாம் இருந்து விடுகின்றோமா? சிந்தித்தவர்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தையும் காலத்தையும் திறமையையும் அன்பு செய்கின்ற மனதையும் எல்லாவற்றையும் பிறருடைய மேம்பாட்டிற்காக, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் சோம்பேறித்தனத்தை அன்றாட வாழ்வில் இருந்து அகற்றிவிட்டு அதை நாம் முற்படுத்த முயற்சிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.